எக்ஸ்கியூஸ் மீ, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பெண்மை பத்திரிகையோட துணை ஆசிரியர். எனக்கா ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? ஓகே, பட் எனக்கு யாரும் வெளியில் நின்று பேசினா பிடிக்காது. உள்ள வந்து உட்காருங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஷூர். வாழ்க வளர்க. இவர் உங்க புருஷன் இல்ல. இது என் முதல் பேட்டி, ராத்திரி பேட்டி. கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் யூ ஆர் தி ரைட் பர்சன். நரிமுகத்துல முழிக்கிறதும் என்ன மாதிரி தொழில் பண்றவங்க முகத்துல முழிக்கிறதும் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. வாழ்க வளர்க. இந்த தொழில் செய்யறதுக்காக என்னைக்காவது நீங்க வருத்தப்பட்டதுண்டா? ஒரே ஒரு சின்ன வருத்தம். ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்களுக்கு வயசு ஏற ஏற சம்பளம் உயருது. என்ன மாதிரி தொழில் பண்ற பெண்களுக்கு வயசு ஏற ஏற வருமானம் குறையுது. அனுபவத்துக்கு மதிப்பில்லாத ஒரே தொழில். இது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த கற்பு, ஒழுக்கம், பண்பாடு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தான் மட்டும் எப்படி வேணாலும் வாழலாம், தம் பொண்டாட்டி தனக்கு மட்டுமே முந்தானைய விரிக்கணும்னு ஆம்பளைங்க கண்டுபிடிச்ச வார்த்தை அது. கொஞ்சம் நெத்தியடியா இருந்தாலும் உங்க பதில் எல்லாருமே சிந்திக்க வைக்கும். அப்புறம் அரசாங்கத்துக்கு எங்க பத்திரிகை மூலமா ஏதாவது கோரிக்கை விடுக்கிறீங்களா? தேவையில்லை. யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? என்கிட்ட வர்ற எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் ஒரே மூஞ்சி, ஒரே எண்ணம் தான். இந்த கூலிங் கிளாஸ், சால்வை, பின்தலை, பழசா வளர்ச்சாங்கிற வார்த்தை இத வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. இந்த தொழில விடணும்னு ஒரு நாளும் நீங்க நினைக்கிறது இல்லையா? நாங்க நினைச்சாலும் சில போலீஸ்காரங்க எங்களை விட மாட்டாங்க. போலீஸ்காரங்க உங்களை விட மாட்டாங்களா? ஏன்? மாமூல். மாமூல்னா? ஒரு நல்ல போலீஸ்காரரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இது. அவங்க பதில் சொல்லுவாங்க. உங்க பேட்டி நிச்சயமா வித்தியாசமான பேட்டி தான். ரொம்ப நன்றி. வரேன். வாழ்க வளர்க. கான்ஸ்டபிள், இவங்க வந்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அந்த வாழ்க வளர்க யாருங்கிறத பத்தி தான். ஆமா, அவரு ஏகப்பட்ட ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு. இப்ப எந்த வித்தியாசமும் இல்லாம படுத்து கிடக்குறாரு. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரியணும்னா மேல இடத்துக்கு போன் பண்ணுங்க. அப்ப நான் வரேன். ஒரு நிமிஷம். மாமூல் கொடுக்காம ஓடுறான். திருடங்கிட்டே மாமூலா? இவங்க என்னாச்சு? உனக்கு என்னவா அதை பத்தி? யோ, அனாதை பொண்ணு மாதிரி போட்டு ஆமா. வச்சு இந்த மாதிரி நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த மார்க்கெட்ல அடிக்கடி தற்கொலை. நீங்க எல்லாம் என்னமா பண்ண சொல்ற? யோ, அவ ஏன் சத்தா, எப்படி சத்தா, இதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் விட்டுட்டு என்ன என்ன பண்ணாலும் கேக்குறியே. நான் பத்திரிக்கையில எழுதி உங்களை ரெண்டு ஒண்ணு பாக்கல. மினிஸ்டர் வராரு. வாழ்க வளர்க. ஆமா, என்ன கண்டு எல்லாரும் போய் மறைக்கிறீங்க? உட்காருங்க. நோக்கமும் அடிங்கிறாரு. நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தவங்கறானே. ஆமா, எங்க ஆறாரு? பஸ்டாடு. அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் கையில ஒத்த செப்பு காசு வாங்குறது ராசின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எக்கட போயினாரியா? பக்க நாடு உருளைக்கிழங்கு மூட்டையில இருந்து வச்சாடு. பக்க நாடு தக்காளிய கூடல இருந்து வச்சாடு. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மடாச்சு லீலா வினோதம் சேர்த்தாடு. மாட்டுத்தனம் பண்ணாத, வீடு போய் நடத்துற போது. இங்கதான் நம்ம தளபதி பாத்தியா? கல்யாணம் அன்னைக்கு நான் டியூட்டிக்கு போறேன், நீ பேட்டிக்கு போற. அதுக்கு நீங்க சந்தோஷம் பண்ணும். அப்புறம் அதுல மார்க்கெட்ல வெயிட் பண்ணிட்டு பா. முதலிய மறந்துடாத. சீக்கிரம் வந்துரு. ஹலோ நாயுடு வர திருப்பதின. ஹாய் மணி. உங்க பேர் தெரியல இருந்தாலும் ஹலோ. வாழ்க வளர்க. ஆமா, நமக்கு எத்தனை பிசினஸ் இருந்தாலும் இந்த மார்க்கெட் வண்டி மட்டும் விடவே மாட்டீங்களா ராஜராஜன்? எல்லா வசதிகளும் சுகங்களும் இதுல இருந்து வந்தது. சரி, அப்புறம் உங்க பிறந்த நாள் காசு? இன்னைக்கு பிறந்த நாளா? ஏன் நீங்க ஹாப்பி பர்த்டே பாடவே இல்ல? தெரியல உங்களுக்கு? ஸ்டாப் நல்லா இல்ல. இப்படி வைக்கவா இல்ல சுண்டி விடவா? எனக்கு என்ன இளம இருக்க போய் சுண்டி விட கேட்ச் பண்ற பாரு. மேல ஜஸ்ட் பித்தனர. இது மூளைன்னு நினைச்சேன்.
ஐயோ, காசு விழக்கூடாத இடத்துல விழுந்துருச்சு. என் பத்திரிகையில வேலை செய்யறவ விவகாரம் பண்ணிடுவா. நீங்க கண்டிக்குங்க. அபிலாஷா, என்னம்மா, என்னாச்சு? ஏன் அப்படி நிக்கிற? காய்கறி வாங்கல? நான் கெட்டு போயிட்டேன். என்ன கெடுத்துட்டாங்க. அபிலாஷா, உங்க மனைவிக்கு நடந்த கொடுமை எனக்கு தெரியும். அவளை கூட்டிட்டு உடனே புறப்படுங்க. ஸ்கூட்டர் எப்படி? கையில பணம் போட்டு ஐயா அனுப்பிச்சு வச்சாரு. வேற ஏதாவது வேணும்னா யோசிச்சு வைங்க, நாளைக்கு வர்றோம். இந்த மாதிரி பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிற அயோக்கியனுங்களை சும்மா விடக்கூடாது. புறப்படுங்க. எங்க புறப்பட சொல்றீங்க? உங்க மனைவி எங்க இருந்து வந்தாங்களோ அங்க. அவன் வெளியில போகவே இல்லையே. 2 நாளா உடம்பு சரியில்லாம வீட்டுல தானே இருக்கா. வசதி வந்த உடனே போய் தானாவே வந்துச்சு. அபிலாஷா, அபிலாஷா, என்னாச்சு? அபிலாஷா, கதை தொடமா? அபிலாஷா, 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 ஏதோ தரு. அவன் நடந்ததை சொன்ன உடனே ஓங்கி 4 அறை அறிஞ்சு வீட்டை விட்டு துரத்திருந்தா கூட அவன் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டான். எவன்கிட்டயோ கற்பழிஞ்சு போனதுக்காக தூக்கல தொங்கல. உன் மாதிரி ஒரு புருஷனுக்கு முந்தானே வச்சாலே அந்த ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கற்பழிஞ்ச நான் நினைச்சு தூக்கல தொங்கிருக்கா. எல்லாம் ஒரு புருஷன், உனக்கெல்லாம் ஒரு மீச. போடி உள்ள வண்டி வேகமா போன. பாத்து பாத்து ஒரே வெட்டா வெட்டிட்ட. தளபதி கட்சி பேசும். பக்கத்து தோட்டத்துனுங்க, நம்ம தோட்டத்து அடுத்தவன் தோட்டத்துல வெட்டு, அப்புறம் ருசி அதிகமா இருக்கும். காத்துக்கிட்டு இருக்கேன், உள்ள வர சொல்லு. எலசா வெட்டு. ஹலோ, அந்த 3வது கேசட்ல இன்னும் பெட்டரா இருக்குமே, பாக்கலையா? ஷாக் ஆயிடுச்சா? இல்ல, சந்தேகம் ஊர்ஜிதமாயிடுச்சு. மார்க்கெட்ல நடந்த கற்பழிப்புக்கும் தற்கொலைகளுக்கும் நீயும் ஒரு காரணம். நான் இல்லன்னு சொல்லலையே. வர வர சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ தலையிட்டு என்ன இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்னுடைய ரசனை தெரியாம இருக்கிறியே. மத்தவங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இவ்வளவு அநியாயங்களையும் நீ இருக்கும் போதே சாட்சியோட செஞ்சு காட்டுற. சாம்பிள் பாக்குறியா? தளபதி என்ன வைக்கிறேன் சாட்சியோட பாக்குறியா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடுங்க, என்ன விடு, என்ன விடு.
வேணாமா? என்ன உனக்கு பிடிக்கல சத்தியமா சொல்லு. பாய். அந்த பொண்ணு மாதிரி இந்த டெக்கும் அடம் பிடிக்குது. மூடு. தளபதி, அந்த தாய் இல்ல அம்மாவை உள்ள அனுப்பு. Good cat. வாங்க மிஸ்ஸஸ் கௌதம் அவர்களே. அந்த வீடியோ கேசட்ல நானும் அவளும் புரிஞ்சுதா கையில சாட்சியை கொடுத்துட்டு சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இந்த நாட்டுல எனக்கு தைரியம் இருக்க? என்ன செய்யறது? நியாயமா பார்க்க போனா அந்த வீடியோ கேசட்ல அவளுக்கு பதிலா உன்னுடைய உருவம் தான் பதிஞ்சு இருக்கணும். உன்னை காப்பாத்தினது யாரு தெரியுமா? நீ எதிரி நினைச்சிட்டு இருக்க உங்க அப்பா, அவருதான். ஏன்னா அவர் என்னுடைய ஃப்ரெண்ட். அந்த கேசட் எடுத்துக்கிட்டு கமிஷனர் கிட்ட போவாத, ஐஜி கிட்ட போ. அப்பதான் இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாரு. ஓகே? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. மிஸ்ஸஸ் பானுரேகா கௌதம் அவர்களே, அந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டு முடிஞ்சா உங்க பத்திரிகையில விமர்சனம் எழுதுங்க. மிஸ்டர் ராஜராஜன், உன்ன மாதிரி நானும் வித்தியாசமானவதான். ஆனா எந்த விதத்துல வித்தியாசப்பட்டவன நீ பார்க்கதான் போற. ஐ டேக் இட் as a challenge. வாங்க, வழியை காட்டுறேன். வந்த எனக்கு போறதுக்கு வழி தெரியும். உங்க ஐயாவுக்கு நொங்க சீவி கொடு. வா.